20 இயர்ஸ்க்கு அப்புறம் வர படம். போன வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. டே இது 2005லடா, 2025. அப்போ ரிலீஸ் ஆன படத்தை பற்றி ஏன்டா இப்போ கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. குட் பேட் அக்லி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் செலிப்ரேஷனாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பண்ணால் நாங்கள் பண்ண மாட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சச்சின் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தோட இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க தேட்டர் ஓனர்லாம் சொல்கிறாங்க. கமலா தேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி 3 நிமிஷத்தில் 3 நாளைக்கான ஷோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. Oh my god, all tickets sold out within 3 minutes. Match 2005 ரிலீஸ் ஆன போது கூட பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு செலிப்ரேஷனாக பார்த்தீங்கன்னா கொண்டாடிப்பாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கடா எப்பா. குட் பேட் அக்லி படத்தில் வர்ற பாட்டை தளபதியோட மேட்சப் பண்ணி போட்டிருந்தாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொண்டாடினாங்க. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக டியூட்டியை போட்டிருந்தாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ பேனர் அடித்த ஒரே ஆக்டர் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு தான்டா.